ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறவர், வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி ஆண்டவர். என்னுடைய பாதபடியிலிருந்து உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. இந்த வேளையிலே வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு வசனத்தை விலக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களும், வேதத்தில் உள்ள எங்களுக்கு வேதம் எங்களுக்கு ஜீவனாக இருப்பதற்காய் கொடாக்கொடி ஸ்தோத்திரம். வேதம் இல்லாவிட்டால் நாங்கள் அழிந்திருப்போம் ஆண்டவரே. உங்களுடைய சத்திய வசனங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு நாளிலே அழிந்திருப்போம். நாங்கள் ஒன்றுக்கு இல்லாமல் போயிருவோங்க தாவே. எங்களுடைய வசனம் எவ்வளவு சத்தியமாக எங்களை உயிர்ப்பிக்கிற ஜீவனாக இருக்கிறதப்பா. இருபுறம் கற்கொள்ள பட்டத்திலும் கற்கானதையும் ஆவியானும் உருவு குத்துறாதையும் ஜீவன் உள்ளதாக இருக்கிற அந்த வசனங்களை பிடித்து கொண்டு நாங்கள் உலகத்தில் சுடர்களைப் போல ஓட எங்களுக்கு பலனைத்தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. வசனங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்க கிருபை செய்யுங்கப்பா. எசப்பா, வசனம் எவ்வளோ உண்மையாக இருக்குது ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். இயேசுவின் நாமத்தின் ஜெபங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிக்கு மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அந்த மெசேஜ் வெள்ளிக்கிழமை ஓடிக்கிட்டு இருக்கும், காலையில் 8லேருந்து 8:30 வரைக்கும். ஆனாலும் ஃபோன் குறையாக தான் வருது. ஃபோன் அவங்க வசனத்தை கேட்டோம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே, ஒரு இது இல்லை. நானும் வசனத்தை என்னுடைய காலங்கள் வரைக்கும் நான் அந்த வசனங்களை பிரசங்கித்து கொண்டே இருக்க எனக்கு கிருபை செய்தார் கடவுள். அதுக்கு தேவனுடைய சுத்த கிருபை தான். நான் எப்படி பிரசவம்னே தெரியாது. இவ்வளோ அதிகாரங்கள் முடிச்சிட்டேன். 187 அதிகாரம் இருக்குது. என்னங்க, பழைய ஏற்பாட்டில் ஆகமங்கள் மெயினாக படிக்கணும். நம்ம புதிய ஏற்பாடு நம்ம அதிகம் தியானித்தாலும், புதிய ஏற்பாடு இயேசுவோடு இருந்த அனுபவம் இருந்தாலும், பழைய ஏற்பாடில் நம்ம அதை தேவன் ஒரே தேவன் தான். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே தேவன் ஒருவரே தான். அவர் தன்னுடைய காலங்களில் ஒவ்வொரு காரில் எப்படி கிரியை செய்ய நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம தடவியாகிலும் அதை கண்டுகொள்ளணும். போட்டிக்கண்ணின்ற வசனத்தோடு எழுத்து நிற்கலாம் கூடாது. அது வசனம் எப்படி போட்டுக்குன்னா அதன்படி நம்ம சார்ந்து தான் போகணும். சகலத்தை என் வசனத்தினாலே தாங்குறேன்னு சொல்கிறார். நம்ம எப்படின்னா வேத வசனம் மட்டும்தான் நம்ம ஆராயிரோம். வியாக்கியானமோ மற்றதும் போகிறதில்ல. வேத வசனம் இப்படி போட்டுருக்கு, இப்படி நம்ம நடக்கிறோம். பழைய ஏற்பாடு எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்குறோம் ஒழிய, நம்ம வியாக்கியான பிரசங்கமோ ஒரு எமோஷன் பிரசங்கமோ ஒரு இதே கிடையாது. எளிய முறையிலே தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். இயற்கையிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். எல்லாம் தெரியும், ஆதிட்டும் அந்தம் தெரியும். தேவனுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. மனுஷன் நம்ம நினச்சா எறும்பு கூட்டத்தில் ஒரு சின்ன எறும்பு மாதிரி தான். நம்ம பெருசாக நினச்சிடக்கூடாது. உலகத்தில் எறும்பு கூட்டங்கள் ஜனங்கள் நிறைய இருக்கிறோம். ஆனால் நம்ம எறும்பு புற்றை பார்க்கும்பொழுது கச்ச கச்சான்னு எறும்பாக இருக்கும். நம்ம ஒரு சின்ன எறும்பு தான். நம்ம சொல்லிக் கொடுவதற்கு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், தேவன் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அவ்வளோ பெரிய தேவன் நம்மை போல எறும்பு போல மாம்சத்தில் வந்தது ஜீசஸ். அவர் நமக்கு கற்றுத்தந்தார். அவருடைய ஜீவனுக்குள்ளே தான் நம்ம வழி நடத்தணும். இல்லை நம்ம கடந்த காலம் நியாயாதிபதி, அதாவது மோசேயோட தேவன் பேசினார். முதல்ல ஆபிரகாமோட தேவன் பேசினார், சாரார்னா. ரெண்டாவது மோசேயோட தேவன் பேசினார், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தான். நியாயப்பிரமாணங்களையும் எல்லாமே கொடுத்தான். எல்லாமே கொடுத்து யோசுவா அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். இப்பொழுது யோசுவாவின் காலம் முடிஞ்சு விட்டது. யோசுவானுடைய புத்தகத்தை எழுதினது யோசுவா. ஆகமங்கள் எழுதினது என்ன செய்யணும்னா மோசே. ஆதியாகமம் வித்தின் புஸ்தகம், வெளிப்படுத்தல் அறுவடையின் புஸ்தகம். இடையில உள்ள தீர்க்க தரிசனங்கள்லாம் நம்ம கற்றுக்கலாம், லேசாக கற்றுக்கலாம். பைபிள் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் பைபிள் தான். நம்ம எல்லாத்தையும் காட்டிலும் மொழியில் படித்தாலும் சரி தான், அர்த்தங்களை புரிஞ்சாலும் சரி தான், ப்ரெசன்ட் டென்ஸ்னாலும் சரி தான், பாஸ்ட் டென்ஸ்னாலும் சரி தான், ஃப்யூச்சர் டென்ஸ்னாலும் சரி தான். இந்த வேத வசனம் நம்மளுக்கு எளிய முறையில் ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அப்போ நம்ம எல்லாமே அறிஞ்சிக்கலாம். வேத வசனங்கள் அந்நாட்களில் என்னுடைய பிரமாணங்களை அவன் இருதயத்தில் எழுதுவேன்கிறார். இருதயத்தில், சதையான இருதயத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். கற்பனையிலேருந்து எல்லாமே. சிலவங்களுக்கு சுத்த சுவாயினமாகவே எழுதி வச்சிருப்பார். அவங்க வித்துலேருந்து வர்றதுனால அவன் பாவம் செய்யான், பொல்லாங்கன் அவனை தொடான்னு சொல்லியிருக்கார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், பொல்லாங்கன் அவனை தொடான் இருக்கு. பொல்லாங்கன் தொட முடியாது. நம்ம தேவனோடு இருப்போம். நன்மையான காரியங்களை பின்பற்றுவதுதான் தேவனை பற்றி நம்ம அறிகிறது.
இப்போ நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் போன வாரத்தில் முடிச்சிட்டோம். இப்போ 2ஆம் அதிகாரம். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து பேசேமுக்கு வந்து, நான் உங்களுக்கு எகிப்திலிருந்து புறப்படின உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடியோடைய உடன்படிக்கை பண்ணாமலும் அவர்கள் பலிபீடங்களை இடித்து விட கடவீர்கள் என்று சொன்னேன். ஆனாலும் ஏன் என் சொல்லை கேளாதே போனீர்கள்? ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்துக்கு முன்பாக துரத்தி விடுவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களின் தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றான். கர்த்தருடைய தூதனானவன் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்கையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். பார்த்தீங்களா, ஆண்டவர் தான் இவங்களை வழி நடத்திக்கிட்டே வராரு. எகிப்திலிருந்து அந்த அந்த எகிப்து உலையிலிருந்து, உலைன்னு சொல்லியிருக்கு, செங்கல் சுடுற வேலை அவங்களுக்கு உலை, இருப்பு களவாயிலிருந்து அவங்க மீட்டு கொண்டு வரார். மோசே மூலமாக அவங்கள மீட்டு கொண்டு வர. எவ்வளோ பெரிய தேவன்! வானத்தையும் பூமியும் சமுத்திரம் எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் அவங்கள மீட்டு கொண்டு வர. ஏன்னா அவர் கானான் தேசத்துக்கு மோசேகிட்ட சொல்லிட்டார், ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டார் 400 வருஷம் அவங்க ஜனங்களை எகிப்தில் அடிமைப்பட்டிருப்பார்கள், 430 வருஷம். அந்த நாள் நிறைவேறின உடனே அவர் சொன்னபடி செய்கிறார். வானமும் பூமியும் அவர் சொல்லபடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. சந்திரனும் எப்படி சுற்ற அவர் சொல்லபடி, சூரியனும் அவர் சொல்லபடி தான் உதிச்சு போகுது. சந்திரன் சொல்லி தான் ஒரு நிமிஷம் ஒரு நொடி பொருள் கூட மாறாது தேவன் சொன்னது. அதான் ஆண்டவர் இந்த வசனத்தில் பூரா சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய தூதனானவர். கர்த்தருடைய தூதனானவன் யாருன்னா கர்த்தர் தான், அது ஆண்டவர் தான். ஆனால் தூதர்னு எழுதியிருக்கார். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து பேசேமுக்கு வந்து, கில்கால் எங்கன்னா யோர்தானுக்கு அந்த புறத்தில் இருக்குது. கில்காலில் தான் இஸ்ரவேல் கோத்திரங்கள் முதல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எரிகோ பிடிச்சாங்க, ஆயியை பிடிச்சாங்க, அந்த ராஜாக்கள் எல்லாம் பிடிச்சி வராங்க. அவங்க தான் ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான். கில்காலில் இருந்து பேகேமுக்கு வந்து, நான் உங்களுடைய எகிப்தில் புறப்பட பண்ணின உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே நான் உங்களை கொண்டு வந்து விட்டேன். உங்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும். அவர் உடன்படிக்கை சொல்லி பண்ணிட்டாருன்னா ஒரு நாளும் மாற்றம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஜீவத்தினுடைய ஆவியின் பிரமாணம், அந்த உடன்படிக்கை அவங்க உடன்படிக்கை பண்ணிட்டார் ஆண்டவர். அதனால் அவங்கள மீட்டு கொண்டு விட்டார். முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்திலே குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல். நீங்கள் இந்த தேசத்தில் பண்ணக்கூடாது, ஆண்டவரோடு தான் உடன்படிக்கை இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார் எப்படின்னா, நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணால். முதலே சொல்லிக்கிட்டே வராரு, வர்ற வழியிலலாம் சொல்லிட்டு வர, நீ அங்கே உனக்கு நல்லா இருக்குது, நீ அப்படி கேட்கக்கூடாது, அப்படி போகக்கூடாது. ஏப்பால் மலை, அந்த ஏப்பால் மலை, கெர்சி மலை, அந்த இதெல்லாம் வந்து சாபம், இதெல்லாமே சொல்லியிருக்கிறாரு. இவங்க எல்லாம் கேட்டு வந்தால் அந்த சந்ததி அழிஞ்சு போச்சு. அவங்களுடைய பிள்ளைகள் வருது, ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அவங்க கற்பிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அவங்களுடைய ரைட்ஸ் வேறு, நம்ம ரைட்ஸ் வேறு. நம்ம வேதத்தின் தேவனை சார்ந்து இருக்கிற நமக்கு ரைட்ஸு. அவங்க விக்கிரகங்களையும் மற்ற காரியங்களை தான் சார்ந்து இருப்பாங்க. உலகத்தின் விக்கிரகனை, பொருளாசாய விக்கிரகனை, அதை சார்ந்து இருப்பாங்க. அவங்க உலகத்தின் மக்களோடு சார்ந்து இருப்பாங்க. நீங்கள் அங்கே சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிறாரு. வேறு பிடிக்கப்பட்டது நம்ம நினச்சோன்னா காட்டிக்கொண்டே இருக்கணுமாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம நினச்சோன்னா அவங்கள விளக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் தனியாக வரைஞ்சிட்டு இருக்கணும். நீங்கள் அப்படி இருக்க வேண்டியதில்லை. அவங்களுடைய உடன்பாடு ஒன்றுடைய அந்த உங்களுடைய பக்தி விருத்திக்கு எதுவானது ஒன்றுமே அவங்களுக்குள்ளே நீ உன்னுடைய நாலேஜில் கொண்டு வரக்கூடாதுங்கிறது ஆண்டவர் சொன்னால் மாறாதவர். அதனால தான் அவர் எழுதுறார், நீங்கள் தேசத்தில் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமலும் அவர்கள் பலிபீடங்களை இடித்து விட கடவீர்கள். பலிபீடங்களை இடித்து போட்டு பண்ணிட்டேன். உனக்கு தான் கொடுத்தாச்சா, கானான் தேசம் கொடுத்த தேவனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை சொன்னால் மாற்றம் இருக்குமா? ஒன்றும் மாற்றம் இல்லை. உனக்கு நீ கொடுத்தாச்சு, நீ ஒன்றுமே நீ பண்ணு அப்படிங்கிறாரு. பலிபீடங்களை இடித்து விட கடவீர்கள் என்று சொன்னேன், ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். நான் எளிய நடைமுறையில் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருந்தேன், என் சொல்லை கேளாமல் போனீர்கள். நான் முதலே சொன்னோம்னாலே மனுஷன் சொல்லுவான், முதலே சொன்னோம்னா. ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, நீ ஏன் சொல்ல கேட்கல. சிலவங்க ஒருத்தருக்கு நீங்கள் என் சொல்ல கேட்டால் அப்படி ஆயிருக்காது அப்படிம்பாங்க. நல்ல சொல்லுன்னா சொல்லலாம். தேவன் சொன்னது உண்மையானது, அது உன்னை ஆத்மாவை சீரழிச்சிடும். அதனால் நான் நீ என்னை பின்பற்றி உனக்கு நல்லா கிடைக்கும். ஆண்டவர் நல்லது கிடைக்கணும், உலகத்துக்கு நன்மை தானே வேணும்.
ஆனாலும் என் சொல்லை கேளாமல் போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன் இப்படி செய்தீர்கள்? நான் உங்களை இப்படி சொல்லியிருக்கேன், நான் முதல்ல இப்படி சொல்லியிருக்கோம்ல, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் அப்படி செய்றீங்க, நான் சொல்லியிருக்கலான்னு சொல்கிறார். எளிய நடைமுறையில் ஆண்டவருக்கு வெளியே வச்சிருக்கார். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்துக்கு முன்பாக துரத்தி விடுவதில்லை. நான் தான் துரத்தவில்லை, நீ இப்படி இருக்கிறா, அதனால் நான் அவங்களை துரத்தலை, நான் முற்றிலும் துரத்தலை. உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இப்படி இருக்குது, அதனால நான் அவங்களே வச்சிருக்கிறேன்னு சொல்கிறார். ஆகையால் நான் அவரை உங்களை முகத்தின் முன்பாக துரத்துவதில்லை என்றேன் என்றார். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், உங்களை நெருக்குவாங்க. அவன் உடனே பாப்பான்னு சொல்லி சைடில் சொல்லிக்கிட்டே இருப்பான், நெருக்குவான். பல உபாயங்களை சத்துரு நினைச்சுவானா கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். அவனை எப்படி கெடுக்கலான்னு அவனுடைய எண்ணம் சிந்தனை இவனை பற்றி தான் இருக்கும், தேவனை பற்றி இருக்கிறார். தேவனுக்கு விரோதமானவன் அவன், அதனால தான் ஆண்டவர் எழுதிட்டார். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்கள் தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள். அவர் தேவர்கள், அவனுடைய தொழுகைலாம் வேற, அவனுடைய இதெல்லாம் வேற, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணியாக இருக்கும். நீ அங்கே விழுந்தா பற்றுவா. விக்கிரகனுக்கு விலகி விடுங்கள், வேசித்தனத்துக்கு விலகி விடுங்கள். வேசித்தனமும் விக்கிரகனே ஒருத்தனுக்கிட்ட விலகி ஓட சொல்கிறார். ஓடணும் எப்படி? அது ஒன்று பிடிக்கும், அது ஓடுங்கிறார். நடக்கக்கூட செய்யக்கூடாது, அதுக்கு அவனு சிந்தனையில் கூட வரக்கூடாது. சரி, சாத்தான் கொண்டு வந்துகிட்டே இருப்பான், எல்லாமே ஓடுங்கிறார். அவருடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணி ஆவார்கள் என்றான். கர்த்தருடைய தூதன் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரோடு சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். ஜனங்கள் உரத்த சத்தமிட்டுன்னு போட்டிருக்கு பைபிளில். அப்போ பார்த்தா தான் மன நொந்து தான் உரத்த சத்தம் விட்டு ஆளுவாங்க. நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டோமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு மேல் பூச்சா உதட்டளவில் அல்ல, உள்ளத்தின் அளவுங்கும் போது தான் உரத்த சத்தனை எழுதுகிறார். ஏன்னா அவங்க செய்து தவறுன்னு தெரிஞ்சுட்டு, தெரியாமல் செய்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட உரத்த சித்தமிட்டு எங்களை துரத்திடுங்க, நாங்கள் ஒன்றுமே இல்லை, நாங்கள் மனுஷர்கள் ஆண்டவர், நீர் தான் எங்களை இவ்வளோ கொண்டு வந்திருக்கிறீங்க, நீர் தான் எங்களை சத்துருக்களை எல்லாம் அழித்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அதான் தான் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள், உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். அவ்விடத்திற்கு போகியும் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள், அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள் இருக்கு பேகியம். ஏன்னா அவங்க செஞ்சது பூரா தவறு. அடுத்த ஜாதிகளை துரத்தல, அவங்க பலிபீடங்களை இடித்து போடல, அவங்களுடைய இது பண்ணி அவங்கள வந்து என்ன சேர்த்துக்கிட்டாங்கன்னா ப்ளீஸ் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் ஆகாது, தேவனுக்கு ரொம்ப ப்ளீஸ் ஆகாது. கட்டளை இட்டேன்னா கட்டளைக்கும் ப்ளீஸுக்கும் சம்மந்தம் உண்டா? புதிய ஏற்பாடில் கிருபையாக உனக்கு கொடுக்குறாரு. இனிமேல் அவங்க கிருபைகளாம் காலம்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அழிவு தான். ஆனாலும் உனக்கு கிருபையாக ஆண்டவரே மனுஷனாக வந்து உன் ரத்தத்தை சிந்தி உன்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கிறதுக்காண்டி அவர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். கிருபாதார பலி அவரே அப்படின்ட்டு இருக்கு, கிருபாதார பலி. கர்த்தருக்கு பலியிட்டார்கள். யோசுவா இஸ்ரவேல் புத்திரோடு ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சுதந்து கொள்ள அவரவர் தங்கள் சுதந்திர வீதத்துக்கு போனார்கள். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய பெரிய கிரியையெல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின் உயிரிழந்தமாகிய மூப்பர்கள் சகல நாட்களும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். யோசுவா இருக்கத்தட்டியும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தாங்க. அவங்க மூப்பர்கள் இருக்கத்தட்டியும் கர்த்தரை அவங்க இறந்து போனாங்க. ஆனாலும் ஜனங்கள் மூப்பர் உயிரோடு இருக்கத்தட்டியும் அவங்களை நினைச்சு வழி நடத்துவாங்க. மூப்பர்கள் இது தவறுன்னு சொல்லுவாங்க, இப்படி போகக்கூடாது, உன்னுடைய வழியை இருக்கணும், உன் ஆத்மா கர்த்தரை நோக்கி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை ஜபங்கள்லையும் மற்றங்களையும் நம்மளுக்கு ஏவி எழுப்புறது அந்த மூப்பர்கள். ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். நூனின் குமாரன் யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரர் 110 வயதுனாய் மரணம் அடைந்தான். இங்கேயும் அவனுக்கு முன்னால் யோசுவா புஸ்தகத்திலையும் இருக்குது, இங்கேயும் எழுதியிருக்கார் நியாயபுரத்தில். மரணம் அடைந்தான். அவனை எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் எரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடனே சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவருக்கு பின் எழும்பிட்டு. அந்த காலம்லாம் முடிஞ்சும் போது கர்த்தர் என்னெல்லாம் செய்தாலும் எல்லாம் மறந்துட்டாங்க. அவ்வளோ ஜனங்கள் அவ்வளோ வருஷம் ஆயிற்று. சிம்பிளாக ஆண்டவர் நமக்கு எழுதிட்டு இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு செய்த கிரியை அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிட்டு. அந்த யோசுவாவின் காலத்துலேயும் அந்த மூப்பர் காலம்லாம் முடிஞ்சு போச்சு, வேற ஒரு சந்ததி வருது எழும்பிட்டு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை செய்வித்து. பார்த்தீங்களா, ஆண்டவர் அமைதியாக இருந்த காலத்தில் அவங்க பாகால்களை சேவிக்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது இப்போ விற்கிற கானானியர் பூரா பாகாலை சேவிக்கிறவங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாது. அதான் அந்த தேசத்தை அவர் பிடிங்கி கொடுக்குறாரு அவங்ககிட்ட. ஆனாலும் இவங்க அவங்க கூட சேர்ந்து அந்த மூப்பரெல்லாம் செத்த பிறகு இவங்களும் பாகாலை சேவித்தார்கள். சேவித்து
தங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்தில் புறப்படின அவர்களை தேவனாய் கர்த்தரை விட்டு தங்கள் முற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். கோபம் வந்துடும். ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் டக்குன்னு செய்கிறதில்ல, அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு கோபம் ஒரு தட்டியும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதிகமாக அக்கிரமம் பண்ணும்போது பிறம்ப தான் கையாளுவார். அதே மாதிரி தான் இவங்க பாகால செவிச்சிட்டாங்க. நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிறேன், ஆனாலும் உன்னுடைய வழிபாடு பூரா விக்கிரகங்களையும் மற்றதுலையும் இருக்குன்னு சொல்லி அவருக்கு கோபம் வந்துட்டு அவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். கோபம் யாருக்கு வரும்? ஆண்டவர் பிடிக்காதது விக்கிரகம் ஒன்று தான். அந்த 10 கட்டளை, என்னென்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் தண்ணீரிலும் யாதொரு விக்கிரகத்தாயிலும் சுரூபத்தையாலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவரை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இது முக்கியமான கற்பனை. இந்த கற்பனையை விட்டு வழி விலகி அவங்க போனாங்க. ஏன்னா 30 செஞ்சதுனால அவங்க கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆகி கம்ப்ளீட்டாக லூஸ் ஆகிடும். அதனால் நம்ம வேதத்தை நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கோ கற்றுக் கொடுக்கும்போது அது பூரணமாக கற்றுக் கொடுக்கணும். அது லூஸாக கற்றுக் கொடுக்கக்கூடாது. பழைய இப்படி சொல்லியிருக்கு வேதத்தில் சொல்லி நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லும் பொழுது அவன் சாவத்தட்டியும் அதை அவன் உள்ளத்துலேருந்து அவன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பான். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அவர்கள் கர்த்தரை விட்டு பகாலையும் அஸ்ரோத்தையும் சேவித்தார்கள். தினந்தோறும் பூஜை பண்ண அவங்க சேவித்தார்கள் இருக்கு. அது வேண்டாங்கிறார். அஸ்ரோத்து வான சூரிய சந்திரனை கும்பிடுறது, இயற்கையை வழிபடுறது, அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாது. சிருஷ்டியை தொழுது சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இது நிமித்தம் தேவன் அவர்களை கேடான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு ரோமரில் எழுதுவார் பவுல். எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ ஆணித்தரமான, சும்மா அந்த ஒரு ரூம் முழுதும் காசு இருந்தால் கூட அந்த வசனத்துக்கு ஈடு எதுவுமே ஆகாது. அவ்வளவு செல்வம் இருந்தாலும் அந்த ஒரு வசனத்துக்கு ஈடு ஏதாவது ஆகாது. அப்போ ஆண்டவர் எவ்வளவு நேர்மையாக எழுதுகிறார் மனுஷனுக்கு. பவுல் நம்மளுக்கு எவ்வளோ கிளியராக எழுதி இருந்திருக்காரு. சிருஷ்டியை தொழுது சேவிக்கக்கூடாது, சிருஷ்டிகரை அவரை உண்டாக்கினார். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனை தான் நம்ம என்ன செய்யணும்? சேவிக்க வேண்டும். அவரை தான் என்ன செய்யணும்? உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டாகி அவர் அப்புறம் தங்கள் சத்துருக்களின் முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுக்கிற கொள்ளைக்கார கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை முற்றிலும் இருக்கிற அவர்களை பகஞ்சரை கையிலே விற்று போட்டார். தேவன் விற்று போட்டார். தேவன் தான் செய்கிறது. நீங்கள் தப்பு செய்றியா, உனக்கு இது உன்னை அவனை விற்றே போட்டுருவார். விற்றுட்டார் அவங்ககிட்ட. விற்று போட்டார். அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. விற்று போட்டார்னா அவங்களோட எல்லா ரைட்ஸும் இவங்ககிட்ட வந்துடும். யார்கிட்ட? அந்நிய தேவர்கள் இவங்ககிட்ட அவங்ககிட்ட வந்துடும். அப்படி வரக்கூடாதுங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டார். விற்று போட்டார். கர்த்தர் சொல்லியபடி கர்த்தருடைய ஆணையிட்டபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவளுக்கு விரோதமாக இருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள் போட்டிருக்கு. அப்போது தேவனை மறந்து நம்ம போயாச்சுன்னா மிகவும் நெருக்கப்படாத வேண்டிய சூழ்நிலை வந்துடும். தெரியாது, தம்முடைய மனக்கண்ணை அதை மறைச்சிக்கிட்டே இருக்கும். ஆவிக்குரிய கண்ணு திறந்தா தான் அது என்ன செய்யும்? அதை அடிப்படும். அது தட்டி நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம அது உண்மையிலே நினச்சிட்டு இருப்போம். ஆண்டவர் நம்மளை அப்படி நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம ஆத்மாவை குறித்து என்ன எச்சரிக்கையாயிருன்னு சொல்லுவார். கவனமாக இருக்கணும் தேவனை சேவிக்கிறதில்ல. கர்த்தர் நியாயாதிபதியை எழுப்ப பண்ணினார். அப்போ உடனே ஆண்டவருக்கு வந்துச்சுன்னா அவர் நேரம் செய்கிறதில்லை. நியாயாதிபதி எழுப்ப பண்ணிடுவார். ஒருத்தன் வந்து எழும்பிடுவான். நியாயாதிபதியை கொண்டு நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்ப பண்ணினார். அவர்களை கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். இவர்களை ரொம்ப தொந்தரவு பண்ண ஒருத்தருக்கு ஒரு தலைமை ஒருத்தன் தோன்றின மாதிரி அந்த நியாயாதிபதி வந்து அவங்கள சரி கட்டுவான். ஆண்டவர் தான் செய்கிறாரு. கொள்ளையிடன் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகள் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவர்களுக்கு பணிந்து கொண்டால் தாங்கள் பிதாக்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்குன்படி நடந்த வழிகளை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமல் போனார்கள். உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா தவறான இதுக்கு போடுறது. கர்த்தர் அவளுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதி கூட இருந்து அந்த நியாயாதிபதிகளின் நாட்கள் எல்லாம் சத்துருவின் கைக்கு அவர் நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் அவர்களை இறுக பிடித்து ஒடுக்கப்படுவதை தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாப்படுவார். ஆண்டவர் நினைச்சாருன்னா நம்ம மனுஷன் மாதிரி எழுதியிருக்காரு மனஸ்தாப்படுவான்னு இருக்கு. உடனே நம்ம
தெரியாமல் நம்ம பிள்ளைய அவங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டோமே, துன்மார்க்கம் கையில், அவனை மீட்டுக்கிடுன்னு சொல்லிட்டு அவர் இரக்கம் உள்ளவர். அப்போ ஆண்டவருடைய இரக்கம் இங்கேயே பார்க்குறோம். நம்ம கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் உள்ளன்னு சொல்லி பற்றி மனஸ்தாபப்படுவார். தெரியாமல் எவ்வளோ தவறு செஞ்சாலும் அவன் நம்முடைய பிள்ளை, தெரியாமல் அணியாமல் போயிட்டான், அப்படி அவனை சேர்த்துக்கிடுவார். நியாயாதிபதி கொண்டு மூலமாக அவனை வச்சு திருப்பி சேர்த்துக்கிடுவார். அதான் வசனத்தில் உள்ளே இருக்கு, வசனத்துக்குள் வசனம் இருக்குது. கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதி மரண உடனே அவள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கலும் கேடாய் நடந்து தங்கள் கீர்த்தியங்களையும் தங்கள் முரட்டாள்தன வழிகளையும் விடாதிருப்பார்கள். உடனே இவங்க என்ன செய்யணும், இப்போ இவங்க பிறண்டு போனதுனால திருப்பி 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 தவறுகளை செய்கிறது. அந்த ஜனங்கள் நியாயபதி கொண்டு தீர்ப்பார், திருப்பி பண்ணுவாங்க. அதனால் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்தது. இவங்க பிதாக்கள் தப்பு செய்வாங்களா, அவங்களோட கேடாய் நடந்ததுன்னு போட்டிருக்கு. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டாகி இந்த ஜனங்களை தங்கள் பிதாக்களுக்கு கற்பித்தபடி உடன்படிக்கை மீறி என் சொல்லை கேளாத போனபடியால், ஆண்டவருடைய சொல்ல அவங்க கேளாமல் போனபடியால் போட்டிருக்கு. யோசுவா மரித்து பின் வைத்து போன ஜாதிகள் ஒவ்வொருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாது இருப்பேன். யோசுவா சில ஜாதிகளை வச்சுருந்தான், அவங்களுக்கு கண்ணியாக இருக்கிறாங்க, அவங்கள நான் துரத்தி விட போகிறதில்ல. இவங்க எதிராளிகிட்ட பட்டு தீர்ந்தால் தான் சரி வருவாங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, மனுஷன் தான், அதாவது அவனுடைய சாயல் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால நம்மளுடைய எப்படி சொல்லுமோ அதுதான் ஆண்டவர் எழுதியிருக்கிறதில்ல. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டாகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் என் சொல்ல கேளாத போனபடியால் யோசுவா மரித்து பின் வைத்து போன ஜாதியில் ஒருவரையும் நான் இனி இவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். ஆண்டவர் தான் இந்த ஜனங்களை எல்லாம் துரத்தி விட்டது. இவங்க துரத்தி விட நினைக்கிறது இல்லை, ஆண்டவர் தான் செய்கிறாரு. நான் இனிமேல் துரத்தி விடுறது இல்லைன்னு சொல்கிறார். அப்போ இவங்க அவங்களோட சமரசம் பண்ணி செஞ்சாங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், ஆனால் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. தெரியும் தவறு செய்தால் விட்டுருவார், பார்க்க தெரியல போலுக்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாமே நம்மளை குறித்து எழுதி அறிஞ்சு ஆராய்ச்சி வச்சிருப்பார். துரத்தி விடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களுக்கு கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி நான் செய்வேன் என்றார். ஆண்டவர் தான் உனக்கு எதிராளியை வச்சுருந்தா தான் நீ உண்மையாக நடப்பா. நீ உங்களை சோதிக்கைக்கு தான் அவனை வச்சுருக்கான். சத்ரு நம்மளை சோதிக்கைக்கு வச்சிருக்கிற மாதிரி, சத்ரு கோதுமை சுழக்கிறது போல் நான் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டான்னு சொல்லியிருக்கு பவுல். இது பேதுரு ஆண்டவர் சொல்வார் பேதுரை பார்த்து. அப்போ ஆண்டவர்கிட்ட உத்தரப்பட்டு தான் வர முடியும். யோப சோதிக்கை கூட ஆண்டவர்கிட்ட உத்தரப்பட்டு தான் வர முடியும். ஆண்டவர் தான் வச்சிருக்காரு. அதான் இதை எழுதுவார், அந்த வசனத்தில் உள்ள இருக்கு. அவர்கள் பிதாக்களின் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். இஸ்ரவேலை சோதிக்கைக்காண்டி ஜனங்களை வச்சிருப்பார். எதிராளி இருந்தால் தான் இவன் உண்மையாக இருப்பான். நமக்கு சத்ருன்னு ஒருத்தன் இல்லாட்டா நம்ம உண்மையாக இருக்க மாட்டோம். சத்ரு இருக்க போய் தான் நம்ம என்ன சொன்னோம், உண்மையாக இருக்கிறோம். சத்ரு சோதிக்க வருவான். ஆண்டவருக்கே சோதனை வந்து ஜெயிச்சார். சத்ரு இல்லாட்ட உண்மை யாருன்னு தெரியாது. அதனால் நான் வச்சிருக்கேன்னு எழுதியிருக்கேன். இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார் தேவன் சொல்றது. அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவர்களை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். கொஞ்சம் ஜனங்கள் இருக்கட்டும் அவங்கள சோதிப்பதற்காக. அப்போ தான் கர்த்தர் என்ன தேடுவாங்க. அதான் ஆண்டவர் அப்படி எழுதி வச்சிருக்காரு அந்த இதில். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமல், யோசுவா தீர்த்திருவான் ஜனங்களை போகிறான், அந்த சத்துருக்களை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவர்களை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். கொஞ்சம் ஜனம் இருக்கட்டும். கொஞ்சம் ஜனம் இருக்கும்போது தான் இவங்க என்ன ஜனம் சோதிப்பதற்காக, இவங்களை திருத்துவதற்காக ஆண்டவர் அவனுடைய சத்துருக்களை வச்சிருந்தார். தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் எல்லாமே கொடுத்துருவார். இதோட அந்த அதிகாரம் முடிஞ்சு 2 அதிகாரம் முடிச்சிருக்கோம். இதில் 21 அதிகாரம் இருக்குது. நியாயாதிபதிகள் அந்த யோவான் புஸ்தகத்தை மாதிரி தான் இல்லையும் இருக்குது. 21 அதிகாரம் இருக்குது. இதோட அந்த
அதிகாரம் முடிஞ்சது. ஒரு பாடல் பாடி நிறைவு செய்யும். எந்தன் இயேசு எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் எந்தன் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு, இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு. மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவேன். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். சர்வ வல்ல தேவனிவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவராம். நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் எந்தன் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். எந்தன் நேசர் ஒப்பற்றவர், பொறுமை நிறைந்தவர். சார்ந்திடுவேன் இந்நிலத்தே, எந்தன் தஞ்சம் இவர். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் எந்தன் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். கர்த்தர் எந்தன் மெய்ப்பரவர், சீரான பாதை நடத்திடுவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் நேசர் காத்திடுவார், என்றும் பின் செல்லுவேன். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் எந்தன் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, ஏசப்பா, நீங்கள் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். பழைய ஏற்பாட்டிலே யெகோவாயே தேவன், புதிய ஏற்பாட்டிலே இயேசு ரட்சகர், நியாயாதிபதியின் காலத்தில் கர்த்தருடைய தூதனானவர். ஒவ்வொரு காலத்திலும் நீர் செயல்படுகிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒரே தேவனாய் என்றென்றும் வீட்டு அரசாளுகிறப்பா. உண்மை அறிவது நித்திய ஜீவன். எங்கள் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி உண்மை இல்லாமல் வேறு இல்லை ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம்ப்பா. உங்களுடைய வசனங்களையே நாங்கள் ஆழமாய் சென்று உண்மையிலே மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அவருடைய வேதனை கூட்டான்னு சொல்லிக்கிறேன். வேதனை உள்ள ஐஸ்வர்யம் ஒருத்தருக்கு வேண்டாம். கொஞ்சம் ஆசீர்வாதம் இருந்தாலும் உண்மையுள்ள ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் கர்த்தாவே. எங்களிலே குறைகள் குற்றங்கள் உண்டு, மன்னிங்க. சாந்த குணத்தை கற்றுக் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் கர்த்தாவே. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.